ரெண்டாவதுல 75 வீதம் எஞ்சும். அப்ப நாம எவ்வளவு 75 வீதம் அழிவடையும்? முதலாவது டிஹாஃப்ல 50 வீதம் எஞ்சும், ரெண்டாவது 25 வீதம் எஞ்சும். ஸோ எப்படி எவ்வளவு இதுல எஞ்சும் என்பதை பார்ப்பதற்கான வளமையான ஒரு சமன்பாடு ஒன்னின் கீழ் 2 அரைவாழ்வு காலம் தர 100 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒன்னின் கீழ் 2 1 தர 100ண்டா 50 வீதம் எஞ்சும். ஸோ ரெண்டாவது டி ஹாஃப்ல ஒன்னின் கீழ் 2 எண் வந்து 2ன்னு சொன்னா 2 தர 100. ஆகவே 100 கீழ் 4 25 வீதம் எஞ்சும். அப்ப இப்படி போகல, மூணாவது டி ஹாஃப்ல இப்படி போகல. நம்ம சொல்ல போறோம் 2 எத்தனையாவது அரைவாழ்வு காலத்தில் எத்தனை வீதம் எஞ்சும்? 1 வீதம் அன்னளவாக எஞ்சும். நம்ம கேள்வி என்ன? 99 வீதம் அழிவடையும், அதாவது 1 வீதம் எஞ்சும் எத்தனையாவது டி ஹாஃப்ல? முதலாவதுல இது, ரெண்டாவதுல இது, 3 இது, 4 இது, 5 இது, எத்தனையாவதுல 1 வீதம் எஞ்சும்? எஞ்சும் சதவீதம் 1 இது போட்டிங்கடா. ஆகவே இது வரப்போகுது 1 2 எண்ணாம் அடுக்கு சமன் சைவதசம். நீங்க போடுவோம் எப்படின்னா 99.9 வீதம் அழிவடையும், தசம் 1 வீதம் எஞ்சும். இப்போ 99.9% அழிவடைஞ்சு தசம் 1 வீதம் எஞ்சும். தசம் 1 வீதம் எஞ்சும், 1 வீதம் இல்லை, தசம் 1 வீதம். அது தசம் 1 மாத்திருக்கும். ஸோ தசம் 1 100ஆல பிரிச்சா எவ்வளவு வரும்? 0.01. 2 எத்தனையாம் அடுக்கு கிட்டத்தட்ட 0.1 இருக்கணும். கிட்டத்தட்ட இது எத்தனையா இருக்கணும்? அன்னளவா. ஆகவே அன்னளவாக 2 எண் சமன் என்னவா இருக்கணும்? 1000 இருக்கணும். அப்படி இது 1000 இருந்தா தானே தசம் 1 வரும். 1000 இருக்கும். 1000 இருந்தால் தான் வெட்டுப்பட 1 10 தசம் 1 வரும். ஸோ எண் சமன் எத்தனையா இருக்கும்போது வரும்னா, எண் சமன் அன்னளவாக 10 இருக்கும்போது தான் 2 10ஆம் அடுக்கு கிட்டத்தட்ட 1024 1024 வரும். அன்னளவாக இது 1000க்கு சமன். ஆகவே 10வது அரைவாழ்வு காலத்தில் 99.9 வீதம் அழிவடையும், அல்லது தசம் 1 வீதம் எஞ்சும். சரியா? தசம் 1 வீதம் எஞ்சும். இனிமே நீங்க இப்ப செஞ்ச எம்சிக்யூ எடுத்தீங்கன்னா, இப்ப செஞ்ச எம்சிக்யூ என்ன? 94 வீதம் அழிவடையும். 94 வீதம் அழிவடையும். இதை மார்க் பண்ணுங்க. அப்ப என் சமன் எத்தனை எடுங்க பார்ப்போம். 94 வீதம் அழிவடைகிறது அன்னளவா என் சமன் எத்தனை? இப்ப தசம் 1 வீதம் அழிவடைகிறது எப்படி எடுத்தோம்? 94 வீதம் அழிவடைவது என் சமன் எத்தனையாவது அரைவாழ்வு காலத்தில் 94 வீதம் அழிவடையும். எத்தனையாவது அரைவாழ்வு காலத்துல 94 வீதம் அழிவடையும். எத்தனையாவது அரைவாழ்வு காலத்துல 94 வீதம் அழிவடையும்.
எத்தனையாவது? 4வது. எப்படி நாம காணுறோம்? ஆகவே அழிவடை அங்க 94% அழிவடைஞ்சா 6% எஞ்சி இருக்கும். அப்போ 6% எஞ்சி இருந்தா ஒன்னின் எண்ணு தர 100. ஸோ ஒன்னிங்கள் 2 எண் சமன் தசம் 0.6. ஆகவே எண் சமன் எத்தனையாக இருக்கும்போது 6 எண் சமன் 4 இருக்கும்போது ஏன்னா 1/2 என்பது 1/16. இதுதான் வந்து எவ்வளோ வரும்? தசம் 0.6 கிட்ட வரும். ஸோ அன்னளவாக எண் சமன் 4. இப்போ கேள்வி சரியா? இது மிக முக்கியமான ஒரு இது. 4 சொல்லுங்க, கிட்டத்தட்ட இந்த வரைவு ஃபிளட் ஆகுவது எந்த டி ஹாஃப்ல? எத்தனையாவது? சும்மா வாய்ச்சி போட்டு சும்மா பார்த்துட்டு சொல்லுங்க. எத்தனையாவது டி ஹாஃப்ல வரைவு கிட்டத்தட்ட ஃபிளட் ஆகுது? 5ல் கிட்டத்தட்ட 96.75% அழிஞ்சிருது. என்ன 2.5% அழிஞ்சிருது. சாரி 5ல் எத்தனை வருது? 96.875% அழிஞ்சிருது. அதுக்கு பிறகு எஞ்சி இருப்பது இது இன்னமும் நன்றாகத்தான் குறைய போகுது பாருங்க. இது அழிவது கிட்டத்தட்ட 1.5% தான் அது பிறகு அழிய போகுது. ஸோ 5வது டி ஹாஃப் என்பது கிட்டத்தட்ட அழிவடைஞ்சி இருப்பது. சரியா? ரைட். இது வரைக்கும் வராத ஒரு கேள்வி ஒன்று. இது உங்களோட சும்மா காமன் சென்ஸில் நீங்கள் இது பண்ணலாம். ஆனால் இதுதான் எங்களோட ஹாஸ்பிட்டலில் செய்கிற வேலை இதுதான். ஆனால் இதே டி ஹாஃப் தான். இது என்ன நடக்குது? ஒரு தாக்கிய நீங்கள் முதலாம் வருஷ தாக்கத்தில் விட்டீங்கன்னா அப்படியோ குறைஞ்சி 5 டி ஹாஃப்ல என்ன செய்யுது? அப்படி இது வருது. இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு ட்ரக் ஒன்று ஏற்றுறாங்க உடம்புல. ஒரே அளவில் ஏற்றி கொண்டிருக்காங்க. ஒரே அளவில் தொடர்ந்து ஏற்றி கொண்டிருக்காங்க. அதில் டி ஹாஃப் உதாரணமாக டொப்பமின் இருக்குது தானே. நீங்கள் ஃபோன் பார்க்கக்குள்ளே வாரது, செக்ஸில் வாரது, சாப்பாடு தின்னக்குள்ளே வாரது, பிரியாணி தின்னக்குள்ளே வாரது, சந்தோஷத்தில் வாரது எல்லாம் இந்த டொப்பமின். 2 நிமிஷம் இது டி ஹாஃப். எத்தனை நிமிஷத்தில் நீங்கள் ட்ரக் ஏற்றிட்டு இருந்தீங்கன்னா ஒரு அன்னளவாக மாறாத லெவலுக்கு பிளட்ல வரும். தொடர்ந்து கொடுத்துட்டீங்க. இதில் டி ஹாஃப் முதலாம் வருஷ தாக்கத்தின் அடிப்படையில் தாக்கம் அடையும். இதில் டி ஹாஃப் 2 நிமிஷம். எத்தனை நிமிடத்தில் தொடர்ந்து அதே அளவு தான் கொடுத்துட்டு இருக்கீங்க? நீங்கள் சொல்லுங்க. 2 minutes 2 ml/minutes இப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க. 2 ml/minutes கொடுத்துட்டு இருக்கீங்க. குறித்த அளவில் பிளட்ல மாறாத அளவு இருப்பது எத்தனை டி ஹாஃப்ல? என்ன நடக்கும்? 5வது டி ஹாஃப்ல இப்படியோ போய் இப்படியோ மாறா போகும். இதே 5வது டி ஹாஃப்ல அது அப்படியே கிட்டத்தட்ட மாறாத லெவலுக்கு போகும். அதாவது கிட்டத்தட்ட எத்தனை வீத தடை? 96.875 அடையும். 875 அடையும். இதுக்கு பிறகு எப்படி அதே அளவில் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா 5வது டி ஹாஃப்ல அதே அளவு தான் என்ன செய்யும்? மெயின்டைன் பண்ணும். ஸோ நாம கெஸ் பண்ணலாம், நம்மளுக்கு தேவையான அளவு இந்த அளவுண்டா இதான் அடையணும். 5 டி ஹாஃப்ல கொடுக்குற அளவு எவ்வளவுன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிட்டு சரியா நான் 10 நிமிஷத்துல அதில் குறித்த வேலையை செய்ய அது ஆரம்பிக்கும். அதில் தெரப்பியூட்டிக் எஃபெக்ட்ன்றது அது அந்த ட்ரக் குறித்த கன்சன்ட்ரேஷன்ல குறித்த செறிவில் போனால் தான் அதில் வேலையை முழுமையாக செய்யும். ஸோ முழுமையான செறிவை அதை அடைவது 5வது டி ஹாஃப்ல இது கொடுத்துட்டு இருந்தா. அது மாதிரி அழிவடைய விட்டா அது அப்படியோ 96.75 அழிவடைவது 5வது டி ஹாஃப்ல. இல்லைங்களா? ஸோ நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸில் நீங்கள் போய் எப்படி இது 5வது டி ஹாஃப்ல தொடர்ந்து 2 ml கொடுத்துட்டு இருக்கீங்க. 5வது டி ஹாஃப்ல அதில் அரைவாழ்வு காலம் 2 நிமிஷம்னா கிட்டத்தட்ட 10 நிமிடத்தில் எவ்வாறு 96.875 அது அடையுது என்பதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. இதே தான் அது. நான் அதை விளங்கப்படுத்த போனேன்.
அது உங்களுக்கு மேலதிகமாக போகும். ஆனால் நீங்கள் ஃபிசிக்ஸை ஒரு சாதாரண லொஜிக்கை வச்சுக்கொண்டு இதே வச்சுக்கொண்டு நீங்கள் முதல் முதல் இப்போ ஒரு 2 மில்லிலிட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அடுத்த 2வது நிமிஷம் முடிய அது எத்தனை வீதம் இருக்கும்? 50 வீதம் இருக்கும். அதில் அடுத்த 4வது நிமிஷம் முடிய 25 வீதம் இருக்கும். அடுத்த 2 நிமிஷம் முடிய எத்தனை வீதம் இருக்கும்? 12.5 வீதம் இருக்கும். இது முதலாவது கொடுத்த இது. அதே மாதிரி 2வது நிமிஷத்தில் அடுத்த 2 மீட்டர் போயிட்டு இருக்கேன் தொடர்ந்துலையா கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் அப்படியே முழுசாக கூட்டி பார்த்தீங்கன்னா சரியா 10வது நிமிடத்தில் என்ன டி ஹாஃப் 2 நிமிஷம் தானே, 10வது நிமிஷத்தில் அது வந்து 96.875 வீதம் இருக்கும். இதே நாலேஜ் தான் நீங்க ஒரு 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 ரசாயனத்தை சேர்க்கும் போது உடம்புல நடக்கிறது இதே 5வது டி ஹாஃப்ல அடையும். அதே மாதிரி ஒரு ரசாயனத்தை ஆரம்பத்தில் கொடுத்து போட்டு நீங்க டொபாமினை 10 மில்லிலிட்டர் கொடுத்து போட்டு நீங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? அது டி ஹாஃப் 2 நிமிஷம் எத்தனை இருக்கும்? எஞ்சி இருக்கும் 3.125 வீதம் எஞ்சி இருக்கும். எவ்வளவு அழிஞ்சிருக்கும்? அதில் எவ்வளவு அழிஞ்சிருக்கும். நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா உடம்புல இந்த லெவலுக்கு போய் முடியும். ஒரு தரம் கொடுத்துட்டீங்கன்னா இப்படித்தான் அழியும். தொடர்ந்து அதே அளவு கொடுத்துட்டீங்கன்னா இதே அளவு என்ன செய்யும்? 5வது டி ஹாஃப்ல. அப்போ நாங்கள் புக்குகளில் படிக்கிற எங்களோட ஃபார்மகாலஜி புக்கில் இருக்கிற 5 டி ஹாஃப் காணு கிட்டத்தட்ட 100 வீதத்தை அடைகிறதுக்கு. 96.875 கிட்டத்தட்ட 100 வீதம் தானே. ஆனால் உண்மையாகவே 99.9 வீதத்தை அடைகிறதுக்கு எத்தனை டி ஹாஃப் வேணும்? 10 டி ஹாஃப் தான் உண்மையாகவே. ஆனால் 96.875 எங்களுக்கு காணும் அப்படின்ற வகையில் புக்குகளில் அதை அப்படியே வச்சுக்கொள்கிறோம். சரியா? ரைட், ஓகே. இப்போ நம்ம அடுத்த இதுக்கு போகிறோம். சரியா? அடுத்தது போகிறோம். எப்படி இந்த டி ஹாஃப் இந்த சமன்பாடு வந்துச்சு? ஸோ இது 2015ஆம் ஆண்டு ஸ்ட்ரக்சர். அதுக்கு போகிறோம். சமன்பாடு ஒன்று இருக்கு, நான் நேரடியாகவே எழுதுறேன். 2.303 லாக் ஆரம்ப செறிவின் கீழ் டி நேரத்தில் இருக்கிற செறிவு சமன் -k × t. இந்த சமன்பாட்டில் இருந்து இதான் 2015ஆம் ஆண்டு செஞ்சு பாருங்க. ஸ்ட்ரக்சர் 3ஆவதுல சி பார்ட் நினைக்கிறேன். நீங்க யாராவது நிறுவுங்க. டி சமன் டி ஹாஃப்ல டி ஹாஃப் சமன் 0.693 கேண்டு இதுல இருந்து நிறுவி காட்டுங்க. டி சமன் டி ஹாஃப்னு போட்டா டி சமன் டி ஹாஃப்ல சரிவெண்ணா சரிவெண்ணாப்பா அரை வாழ்வு காலத்துல சரிவெண்ணா இறுதி சரிவெண்ணா ஏ நோட் சார்பா சொல்லுங்க. a0/2. வெரி குட். a0/2. இப்போ இதுல போட்டு இந்த சமன்பாடு எடுங்க. டி சமன் டி ஹாஃப்ல செறிவு அந்த ஏற செறிவு a0/2 இந்த சமன்பாடுல அப்படியே போட்டு இந்த சமன்பாடு எடுங்க. 2015ஆம் ஆண்டு. சரியா? அதில் மைனஸை நீங்கள் புறக்கணிக்க அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். அதிலிருந்து எடுத்தும் செய்யலாம். நீங்கள் அதிலேருந்து லொக் எடுத்து செய்யலாம். அப்படியோ நான் இதில் நேரடியாக இதை தாரேன். இப்போ நான் நேரடியாக லொக் எடுத்து தாரேன். ஆனால் செறிவு மாற்றத்தின்கள் நேர மாற்றம் இந்த சமன்பாட்டிலிருந்து லொக் எடுத்து நீங்கள் இதை செய்யலாம்.
ஸோ நாம் இதை போட்டோம்டா. இப்போ 2.303 log a0 இன்கு a0/2 சமன் k இன்டு டி. a வெட்டுப்பட 2.303 log 2 சமன் k இன்டு t half தானே, k இன்டு t half. ஆகவே t half சமன் 2.303 log 2 கீழ் k. இதை பெருக்குனீங்கடா log 2க்குரிய பெருமானத்தை போட்டு 1.414 அதை போட்டு பெருக்குனீங்கடா சம 69. ஆகவே இந்த பெருமானம் இப்படி வந்தது. ரைட். இப்போ நீங்க கேள்வி ஒன்று செய்யுங்க. சரியா? இல்லை சும்மா பார்த்து சொல்லுங்க, உடனே எழுத தேவையில்லை, சும்மா பார்த்து சொல்லுங்க. CH3NC CH3CN ஆக மாறும் தாக்கத்தை பாருங்க. இதன் பகுதியமுக்கம் நேரத்துடன் மாறும் வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. பகுதியமுக்கம் மாறுது, இத பகுதியமுக்கம். இதுல T half இதை குறிக்க சொல்றேன். உண்மையாவே இது 150 ஆரம்பம்டா. இது முதலாம் வருஷ தாக்கம்னு வைங்க. இது முதலாம் வருஷ தாக்கம்னு தந்திருக்கணும். முதலாம் வருஷ தாக்கம். இதுல T half குறிக்கிறேன்டா என்ன செய்யணும்? இது 100 வீதம்னு கருதுனீங்கடா எத்தனை இருக்கணும்? 50 வீதம். 50 வீதம் இங்க வரும். இதை இப்படியோ மார்க் பண்ணி இங்க இது பண்றதுதான் இங்க T half. இதுதான் T half. இது முதலாவது T half. T half குறிக்க சொல்லணும். நான் ஒரு வரைவு குறிக்கிற மாதிரி 2009 வந்த அவத்தை வரைவு. இது ஒரு வரைவு வரலாம், நல்ல அழகான வரைவுன்னு வரலாம். ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் நான் கொஞ்சம் நிறைய கேள்விகள் ரெடி ஆக்குறோம், நம்ம டீட்டெயிலாக வரலை. T half அப்படி அரைவாழ்வு காலம் 10,000 கூட தானே அவன் சொல்றான். அரைவாழ்வு காலம் 10,000 விட கூட 13,600 செகண்ட். இது எவ்வளவு? 13,600 செகண்ட். அப்படின்னா தாக்க வீத மாறிலியை கணிக்க, தாக்க வீத மாறிலிக்கே என்ன எப்படி கணிப்பீங்க? எப்படி கணிப்பீங்க? கணிக்க தேவையில்ல, சும்மா கற்பனை செய்யுங்க. எப்படி கணிப்பீங்க? எப்படி போடுவீங்க? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அப்ப கணிக்கணும்டா ஆர் சமன் என்ன வரப்போகுது? சாரி, T half சமன் என்ன? 0.693 கே. அப்ப கேக்கு என்ன செய்யுங்க? இதை போட்டு கே கணிச்சிருவீங்க. சிம்பிளா T half-க்குரிய சமன்பாட்டில இருந்து போட்டு நீங்க லேசா கணிச்சிருவீங்க. நேரத்துடன் அரைவாழ்வு காலமானது மாறுபடுமா என குறிப்பிடுக. மாறுபடுமா? ஏன்? முதலாம் வருஷ தாக்குன்றதால மாறுபடாது. ஆகவே நேரத்தோட அரைவாழ்வு காலம் மாறுபடாது. ஏண்டா இது ஒரு முதலாம் வருஷ தாக்கம். ஆகவே அரைவாழ்வு காலம் அதே அளவாக தான் இருக்கும், மாறுபடாது. அது மாறுபடாது. ஸோ இது 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 சிம்பிளான ஒரு இது. அப்போ இது தந்துட்டு கேட்டான். இந்த கேள்வியை பாருங்க. சிம்பிளா CH3Br வாயு ஓசோன் படையை இப்படி அழிக்கக்கூடிய ஒரு வாயு. ஸோ இப்படி தாக்கம் நடக்குது, நீரோட தாக்கம் மட்டும் இப்படி ஒரு தாக்கம் நடக்குது. இது முதலாம் வருஷ தாக்கம்.
CH3Br அரைவாழ்வு காலம் தசம் 8 வருடங்கள். அரைவாழ்வு காலம் T12 தசம் 8. 75% அழிவடைய எடுக்கும் காலம் என்ன? எத்தனை? 1.6. இரண்டாவது T12ல 75% அழிவடையும். 99.9% பிரிகடை எடுக்கும் நேரத்தை அரைவாழ்வு காலத்தின் 10 மடங்கு என காட்டுக. இப்ப நம்ம காட்டணும், இது மாதிரி காட்டுக. ரைட் ரைட். இப்ப நம்ம அடுத்த இதுக்கு போறோம். நம்ம படிச்சோம் இதுல T12, இதுல T12 இது, இதுல T12 இது, இதுல T12 என்ன? இரண்டாம் வருஷத்தாகுதுல T12 K A. இதுல ஆரம்ப செறிவு தங்கி இருக்கு, இதுல தங்கி இல்ல, இதுல என்ன செஞ்சிருக்கு? தங்கி இருக்கு. மற்ற எல்லா வருஷத்தாக்கத்துக்கும் தங்கி உள்ளது, எல்லா வருஷத்தாக்கத்துக்கும் தங்கி உள்ளது. இப்ப நீங்க ஒரு வரைபடம் வரைய போறீங்க. இதுல முதலாம் வருஷ தாக்கத்துக்கும் இரண்டாம் வருஷ தாக்கத்துக்கும் வரைவு நேர்கோடாக வரையக்கூடிய வரைவு என்ன? இது மூணுக்கும் தெரியணும். எந்த வரைவு வரைஞ்சா நேர்கோடு வரை? ஏண்டா நாம இதுல வரிசையை எப்படி துணிய போறோம்? பரிசோதனை ரீதியா. பரிசோதனை ரீதியாக துணியப்படுற வரைவுகள்ல அநேகமாக எப்படி வரைவு நம்ம தெரிவு செய்வோம்? நேர்கோட்டு மாற்றத்தை தான் நாம என்ன செய்வோம்? எப்பவுமே வார மாதிரி தான் பிசிக்ஸ்லயும் சரி கெமிஸ்ட்ரியிலையும் சரி பொதுவாக வரைவு வரைகிறது நேர்கோடா வரணும். என்ன வரைவு பூஜ்ஜிய வரிசைக்கு நேர்கோடா அமையும், எந்த வரைவு முதலாம் வரிசைக்கு நேராக அமையும், எந்த வரைவு இரண்டாம் வரிசைக்கு நேர்கோடாக அமையும். ஏன்னா இதுதான் பிராக்டிக்கலாக தேவையான வரைவு, நேர்கோடா அமைகிறது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்டா, ஒரு வரைவு நான் சொல்றேனே, இப்ப நேர்கோடாக அமைகிறது என்றது செறிவு நேர வரைவு பூஜ்ஜிய வரிசைக்கு எப்படி அமையும்? நேர்கோடா அமையும். முதலாம் வரிசைக்கு தாக்க வீதம் செறிவோட நேர்கோடாக அமையும். இப்படி அமைந்தானே. வேற எந்தெந்த வரைவுகள் பூஜ்ஜிய வரிசை இதுக்கு நேர்கோடாக அமையும்? இது முதல்ல எழுதுங்க, இது எழுதுங்க. நேர்கோட்டு வரைவு எழுதுங்க. மூணை முதலாம் வரிசை கீழே பூஜ்ஜிய வரிசை. ஏன்னா நேர்கோட்டு வரைவு தான் பிராக்டிக்கல்ல தேவை. ஸோ அதனால உங்களுக்கு தெரியணும் எந்த வரைவு நேர்கோடாக அமையும். எது நேர்கோடா அமையும்? ஸோ இதுக்கு வளமையா இது R = K × A நேர்கோடா அமையும். இது R = K × A². A² எடுத்தீங்கன்னா நேர்கோடா அமையும். இது ஒரு நேர்கோடா அமையும். இது நேர்கோடா அமையும். R = K. அதே எப்படி நேர்கோடா அமையும்? வேற என்ன வரைவு நேர்கோடா அமையும்? அப்ப நாம சொன்னோம் R = K × A இன் எண்ணாம் அடுக்கு. ஸோ R சமன் இதுக்கு log எடுத்தீங்கன்னா log K ஆக n × log A, n × log A, log R சமன் அல்லது log R சமன் n × log A சக log K. இது y = mx சக c. இதுல இங்க நீங்க ஏற சரிவு போடாம log R க்கும் log
ஏக்கும் வரைவு வரைஞ்சா இதுக்கு போடாம log ஆருக்கும் log ஏக்கும் வரைவு வரைஞ்சா log ஆருக்கும் log ஏக்கும் வரைவு வரைஞ்சா எப்படி அமையும்? எப்படி அமையும்? இங்க n சமன் 0 n சமன் 0டா பூஜ்ஜியத்துல இருக்குன்னா log r சமன் log என்னவா இருக்கும்? log r வந்து என்னவா இருக்கும்? log k க்கு சமனா இருக்கும். இது log k க்கு சமனா இருக்கும். log k க்கு சமனா இருக்கும். ஏன்னா n சமன் 0மே n சமன் 0டா n சமன் 0டா பூஜ்ஜியத்தால பெருக்கப்பட்டா log r சமன் log k க்கு சமனா இருக்கும். log r சமன் log k க்கு சமனா. இங்க log r சமன் n வந்து 1 ஆக இருந்தால் m வந்து 1 ஆக இருக்கும் அல்லது படித்திறன் 0 m வந்து 0 இங்க படித்திறன் 1 படித்திறன் 1 எவ்வளவு tan 45 அப்ப படித்திறன் 1 tan θ சமன் 1 ஏன்னா m தான் இது n முதலாம் வரிசையில n வந்து 1 n வந்து 1 னா m சமன் 1 tan θ 1 ஆகவே 45 இது முதலாம் வரிசைக்கு. இரண்டாம் வரிசைக்கு என்ன வரும்? இரண்டாம் வரிசைக்கு n சமன் 2 அது கிட்டத்தட்ட 60 பாகைய கிட்டத்தட்ட இருக்கும் 60 பாகைக்கு இருக்கும். ஸோ இது tan θ சமன் 2 θ சமன் 45. ஸோ இது நேர்கோட்டு வரைவு. இது ஒரு நேர்கோட்டு வரைவு. எஸ்கேட்டுக்கு வரைவு நேர்கோட்டு வரைவு. ஸோ இது வழமையாக எம்சிக்யூவில் வந்தது. இப்போ எம்சிக்யூ எத்தனையாம் ஆண்டு நான் அனுப்பி விடுறேன் நம்பரை. இவ்வளோ தெரிஞ்சிருந்தால் வழமையான தியரி வரைவு இது எடுக்க தெரியணும். இது உங்களுக்கு எடுக்க தெரியணும். ஆரம்பத்தில் இது தெரிஞ்சிருந்தால் 1-2 கிளாஸில் இதுக்கு பிறகு நம்ம தியரியை கழிச்சு கொண்டு போகிறது இல்லை. இப்போ கேள்விகள் தான் செய்ய போகிறோம். அந்த தியரி தெரியணும். அல்லது ஒரே வரைவிலேயே நீங்கள் குறிச்சா இந்த வரைவிலேயே குறிச்சா இது n சமன் 0டா இது n சமன் 2டா இது n சமன் 2டா. ரைட். இன்னொரு தனித்துவமான வரைவு இரண்டாம் வரிசைக்கு இருக்கு. இது வரைக்கும் கேட்கல, கேட்டா நீங்க சொல்லலாம். சரியா? இது தனித்துவமான வரைவு இரண்டாம் வரிசைக்குரியது. இதே பட்டன் ஒன்னின்கள் ஏ ஆரம்ப சரிவு 1 ஏ போட்டீங்கன்னா இரண்டாம் வரிசைக்கு இப்படி ஒரு வரைவு வருமா? இதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது இரண்டாம் வரிசைக்குரிய தனித்துவமான நேர்கோட்டு வரைவு. 1 ஏ போடும்போது நேரத்தோட இப்படி ஒரு வரைவு வந்தால் அது இரண்டாம் வரிசை பார்க்காம அடிக்கலாம். அது இரண்டாம் வரிசை, அது அதுக்குரிய பட்டன், அதை நிறுவி கூட எடுக்கலாம். இரண்டாம் வரிசைக்குரியது 1 ஏ இதே பட்டன் தான். 1 ஏ ஓகே இரண்டாம் வரிசைக்குரியது. ஸோ ஒரு பார்வையில் எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கொள்ளணும். இது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஆனால் எல்லாத்தையும் தொகுக்கிறது தான் ரிப்பீட்ன்றது. நிறைய அங்கே ஒன்று இங்கே ஒன்று படித்து கொண்டிருக்க இல்லாது எல்லாத்தையும் தொகுத்து வச்சுக்கொள்ளணும். ரைட் ரைட். அப்போ நாம 3 வரைவையும் ஒரே இதில் வரைஞ்சால் வரைவு எப்படியும் 2 கேள்வி வருது. வரைவுல 3 வருஷ தாக்கத்துக்கும் நீங்க என்ன செய்றீங்கன்னா ஒன்று வரைகிறீங்க. ஏற சரிவோட ஆரோட வரைங்க. ஏற சரிவு சரி. ஏற சரிவு இங்க ஏற சரிவு இங்க போட்டுட்டு நேரத்தோட வரைங்க. இங்க லொகாருக்கும்
log ஆருக்கும் log ஏக்கும் இடையில வரைங்க மூணு மூணு பூச்சி வரிசை முதலாம் வரிசை ரெண்டாம் வரிசை எல்லாத்தையும் மூணு ஒரே வரைப்புல வரைஞ்சி காட்டுங்க பூச்சி வரிசை முதலாம் வரிசை ரெண்டாம் வரிசை மூணையும் ஒரே வரையில நாளைக்கு எக்ஸாம் இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இது ஒரு கேள்வி எதிர்பார்க்குறோம் ரைட்டா டீட்டெயிலாக வரக்கூடிய எதிர்பார்க்குறோம் ஸோ நாளைக்கு 5 கேள்விகள் வரும் வியாழக்கிழமை 8லேருந்து 9 எக்ஸாமா நேரடியான எக்ஸாம் முதலாவது 4 ஸ்ட்ரக்சரை தொடங்க போகிறோம் 6ஆம் மாதம் அவங்களோட முரட்டு வேணே ஸோ எல்லோரும் முரட்டுவாக்கி ஃபுல் பேப்பருக்கு ரெடி ஆகணும் பொதுவாக சிபிசியிலேருந்து ஒரு நாள் எக்ஸாமுக்கு போகிற ஆக்கள் ஒரு நாளும் பயப்படுறது இல்லை அது என்ன பேப்பராக இருந்தாலும் எக்ஸாம் செய்கிறதுன்றது ஒரு சரியான மனநிலை இருக்கணும் எனக்குமே எக்ஸாமு பயந்தாக்களை பிடிக்கிறல்ல எக்ஸாம் தான் உண்ட இலக்குண்டா அதுக்கு பயந்து இங்கேருந்து பிரயோசனம் இல்லை அதே மாதிரி வேலை அது எத்தனை வந்தாலும் பரவாயில்ல அதுக்கு பயப்படாத மனநிலை உருவாகிடணும் அதான் அடிப்படை தகுதி மூலம் படிக்கிறது ஸோ இப்போ இருந்தே முரட்டுவா ஃபுல்லாக செய்கிற அது நீ ரேங்குக்கு முழு பாடத்துக்கும் போகாமல் போ ஆனால் பயந்துடாத அதுக்கு ரெடி ஆகலைன்னு சொல்லிடாது மேக்ஸிமம் ரெடி ஆகிற செய்கிற ஸோ முதலாவது ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சரை செய்வோம் முதலாவது ஸ்ட்ரக்சர்ன்றதுக்காக வேண்டி பார்ப்போம் ரேங்க் போட மாட்டேன் ஆனால் மார்க்ஸ் உங்களுக்கு சொல்லப்படும் சொல்லுங்க ஏயோட செறிவோட பூச்சி வரிசை தாக்கங்க எப்படி வரும் எவ்வளோ செறிவாக மாற்றினாலும் மாறாது பூச்சி வரிசை மாறாது முதலாம் வரிசைக்கு இப்படி போகும் இது n சமன் 0 இது n சமன் 2க்கு எங்கே போகும் இது n சமன் 2 சரியா சொல்லுங்க பூச்சி வரிசைக்கு என்ன நடக்கும் ஏற சரிவு நேரத்தோட பூச்சி வரிசைக்கு மாறாது குறைஞ்சிட்டு போகும் முதலாம் வரிசை இங்க வரும் ரெண்டாம் வரிசை இங்க வரும் வரீங்க முதலாம் வரிசை இங்க வரும் ரெண்டாம் வரிசை இங்க வரும் இப்போ நம்ம படிச்சோம் தானே பூஜ்ய வரிசைக்கு மாறாது அப்படியோ குறைஞ்சிட்டு போகும் தானே வரைஞ்சோம் தானே ஏன்னா படித்திறன் மாறாது ஏன்னா தாக்க வீதம் மாறாது தாக்க வீத மாறிலிக்கு சமன் நேரத்துடன் தாக்க வீதம் மாறாது படித்திறன் மாறாது அவ பூஜ்ய வரிசை இது சமன் பூஜ்யம் இப்ப நம்ம சொல்ல போறோம் முதலாம் வரிசைக்கு எங்க வரும் சரி நான் சொல்றேன்னா ரெண்டாம் வரிசை இப்படி வரும் n சமன் 2 முதலாம் வரிசை இங்க வரும் உள்ளுக்க வருமா மேல வருமா கீழே வருமா மேல வருமா எப்படி வரும் கீழே வருங்க லொக்கார் இது நம்ம படிச்சிட்டோம் இது 0 n சமன் 0 இது 45 பாகை n சமன் 1 இது n சமன் 2 60 பாகை கிட்டத்தில் ஸோ இந்த வரைவு உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் இந்த வரைவு டீட்டெயிலாக தெரியணும் ஸோ இதில் ஒரு குழப்பம் இருக்கக்கூடாது இல்லை நான் இது கேட்டதே இதுக்கு வேண்டிதானே இது 2 இது 1 அது வித்தியாசத்துக்கு காரணமே அதான் அந்த ஓர்டர் மாறி வரும் அதான் நான் செக் பண்ணேன் இது 2 இது 1 ஸோ இது வரைக்கும் வரலை அது இன்னும் வரலை ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வரலை இது வந்திருக்கு பாஸ் பேப்பர் 2019 பிறகு தான் சிலபஸ்லாம் இது அறிமுகப்படுத்தப்பட்ட இது வரலை இது நார்மலாக கேட்கலாம் தானே இது வரலை ஸோ இப்போ நம்ம கேள்விக்கு போகிறோம் நம்ம செஞ்ச கேள்விகளுக்கு போகிறோம் அந்த டியூட்டில் செஞ்ச கேள்விகள் சொல்லுங்க
முதலாவது கேள்வி என்ன? உடனே சொல்லுங்க, கண்ணை மூடிட்டு சொல்லுங்க. அவை முதலாம் வரிசை ஒரு இது முதலாம் வரிசை வாயு அவத்தை தாக்கமா வெப்பநிலையில ஒரு மூடிய கொள்கலத்தில் நடைபெறுது. தொடக்க அமுக்கம் 100 கிலோ பஸ்கலாக இருக்கும்போது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் 20 செகண்ட். அதே வெப்பநிலையில் தொடக்க அமுக்கம் 200 பஸ்காலாக இருக்கும்போது தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் என்ன? அதேதான். ஏண்டா அரைவாழ்வு காலம் முதலாம் வரிசைக்கு தாக்க வீத மாறிலியில மட்டும்தான் தங்கி இருக்கு. தாக்க வீத மாறிலி எதுல தங்கி இருக்கு? வெப்பநிலையில மட்டும் தங்கி இருந்து, ஒன்னும் ஞாபகம் இல்லாட்டி வெப்பநிலையில மட்டும் தங்கி இருக்குன்னு சொன்னாலும் சரி, ரைட். உங்களுக்கு அப்போதைக்கு அது விளங்குனா சரி. ஆனா வேற இடத்துல தங்கி இருக்கு தாக்க வீத மாறிலி. இது ஒன்று சமன்பாடு எழுதுனடா ஆரம்பத்துல. ரைட். என்னத்துல பயன்படும் முதல் எண்ணிக்கையில் தங்கி இருக்கு, ஏவட் சக்தியிலையும் தங்கி இருக்கு. ஏவட் சக்தியிலையும் தாக்க வீத மாறிலி தங்கி இருக்கு. ஊக்கி பயன்படுத்தினா தாக்க வீத மாறிலி மாறலாம். ஊக்கி பயன்படுத்தினா தாக்க வீத மாறிலி மாறும், அரைவாழ்வு காலம் மாறும். எல்லா வரிசை தாக்கத்துக்கும் ஊக்கி பயன்படுத்தினால் அரைவாழ்வு காலம் மாறும். அரைவாழ்வு காலம் மாறும். கூடுமா குறையுமா? எல்லா வரிசை தாக்கத்துக்கும் ஊக்கி பயன்படுத்தினால் அரைவாழ்வு காலம் கூடும். அப்படி சொன்னா சரியா போலையா? எல்லா வரிசை தாக்கத்துக்கும் ஊக்கி பயன்படுத்தினால் அரைவாழ்வு காலம் கூடும். சரியா போலையா? முதல்ல அதை சொல்லுவோமே. ஊக்கி பயன்படுத்தினா ஏவட் சக்தி என்ன செய்ய போகுதா? குறையும். ஊக்கி ஏவட் சக்தியை குறைக்காது, ஆனா ஊக்கி பயன்படுத்தினா ஏவட் சக்தி குறையும். ஏவட் சக்தி குறைஞ்சா தாக்க வீத மாறலி என்ன செய்யும்? ஏவட் சக்தி குறைஞ்சா தாக்க வீத மாறலி என்ன செய்யும்? கூடும். ஏன்னா தாக்க வீதம் கூடுமே. ஏவட் சக்தி குறைஞ்சா தாக்க வீத மாறலி கூடும். அல்லது நீங்க இந்த சமன்பாடுல இருந்து சொல்லலாம், இதான் தாக்க வீத மாறலி. ஏவட் சக்தி குறைஞ்சதான் இது குறைஞ்சா மைனஸ் ஓடு, மைனஸ் ஓடு. மேல குறைஞ்சா வர்க்கத்துல 3 விட 2 ஆகுனா மேல குறைஞ்சா இது குறையுமா குறையாத? குறை. மைனஸ்னா கூடும். சும்மா விட்டா மேல குறைஞ்சா குறையும் தானே, மைனஸ்னா கூடும். ஆகவே ஏவட் சக்தி குறைஞ்சா தாக்க வீத மாறலி கூடும். அல்லது சிம்பிளா ஊக்கி பயன்படுத்தினா தாக்க வீதம் கூடும். தாக்க வீதம் கூடணும்டா, ஏவட் சக்தி குறையத்தானே வேணும். ஆகவே ஏவட் சக்தி குறையுதுக்குள்ள தாக்க வீதம் கூடுது. அவ தாக்க வீத மாறலி கூடு. தாக்க வீத மாறலி கூடுனா எப்பொழுதும் அரைவாழ்வு காலம் என்ன செய்யும்? எப்பொழுதும் அரைவாழ்வு காலம் என்ன செய்யும்? குறையும். அப்ப எப்பொழுதும் கூடும்டா, அப்ப எப்பொழுதும் குறையும்டா. சரி, அப்ப எப்பொழுதும்ன்ற வேர்ட் இதுக்கு பொருத்தமா இருக்கு. 3ஆம் வருஷ தாக்கத்துக்கும் சரி, 4ஆம் வருஷ தாக்கத்துக்கும் சரி. அப்ப எழுதி கொள்ளுங்க, ஊக்கி பயன்படுத்துகின்ற போது எப்பொழுதும் ஒரு தாக்கத்தின் அரைவாழ்வு காலம் குறைவடையும். எப்பொழுதும் தான் அந்த கூட்டு சரி. பயாலஜியில மெடிசின்ல எல்லாம் பல வரும். பொதுவாக எப்பொழுதும் மாறுது. அப்ப எப்படி கேள்வி கேட்கிறான் பாருங்க அவன். அப்போ ஊக்கி பயன்படுத்தும் போது அரைவாழ்வு காலம் எப்பொழுதும் குறைவடையும். சோ இங்க டி ஹாஃப் வந்து வெப்பநிலையில மாறல, அமுக்கத்துல தங்கி இல்ல, ஆகவே அரைவாழ்வு காலம் மாறாது. அதே ஆன்சர். இது முதல்ல அப்படி கேட்கறல 2024 16வது கேள்வி. ஆன்சர் மாறாது. ஏண்டா நீ அதை உண்மையா விளங்கியிருந்தா தான் சும்மா அடிக்கலாம், சமன்பாடை போட்டு கூடும் குறையின்னு இழுத்துட்டு கிடப்பான். ஒன்றும் செய்யலாது. அடுத்தது இன்னொரு அரைவாழ்வு. ரைட். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் முதலாம் வரிசை தாக்கத்தின் அரை ஆயுட்காலம் டி ஹாஃப் ஆனது சமன்பாடு டி ஹாஃப் .693 கேயினால் தரப்படுகின்றது. இங்கு கே ஆனது முதலாம் வரிசை தாக்க வீத மாறிலி ஆகும். சரிதானே? அப்ப இது உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. T1 சமன் 50, டி ஹாஃப் வந்து 50 செகண்ட் ஆன ஒரு முதலாம் வரிசை தாக்கத்தில் தாக்கத்தின் 87.5 வீதமானது 150 செகண்டுக்கு பின்னர் பூரணப்படுத்தப்படும். 3வது டி ஹாஃப் 3 மடங்கு டி ஹாஃப். 3வது டி ஹாஃப்ல 87.5 வீதம் அழிவடையும். சரியா போலையா? சரி, 50 வீதம் முதலாவது டி ஹாஃப், 2வது 75 வீதம், 3வது 87.5 வீதம், 4வது 93.75 வீதம், 5வது 96.5
875 வீதம் கிட்டத்தட்ட மட்டமான ஒரு நிலைமை. ஆகவே இது உங்களுக்கு தெரியும். இந்த கேள்வி செய்யறதுக்கு இன்னொரு ஒன்று செஞ்சுட்டு இது பண்ணுவோம். ஸோ இன்னொரு பகுதி ஒன்று இருக்கு என்னோட அந்த கேள்வி நல்ல ஒரு பகுதி ஒன்று பார்த்தோமே, அதை சொல்லிட்டு குயிக்காக சொல்லிட்டு முடிப்போம். ரைட். அப்போ இது நான் சொன்ன 1999 ஆண்டு வந்த கேள்வி. நம்மளுக்கு சிலபஸ் 2019. பாருங்க, தசம் சைபர் ஒரு மூல் டெசிமீட்டர் -3 ஒரு மணித்தியாலத்துக்கு பிறகு ஏயின் 50 வீதம் தாக்கமடைந்தது. ஒரு மணித்தியாலத்துக்கு பின்னர் ஏயின் 50 வீதம் தாக்கமடைந்தது. சரியா? நான் கேட்கிற கேள்வி இது முதலாம் வரிசை தாக்கமெனின் அரைவாழ்வு காலம் எவ்வளவு? அரைவாழ்வு காலம் எவ்வளவு? ஒரு மணித்தியாலம். இது பூஜ்ஜிய வரிசை தாக்கமெனின் அரைவாழ்வு காலம் எவ்வளவு? சுவரா ஒரு மணித்தியாலம். முதலாம் வரிசை தாக்கமெனின் ஒரு மணித்தியாலம். சரிதானே? பூஜ்ஜிய வரிசை தாக்கமெனின் அரைவாழ்வு காலம் எவ்வளவு? வெரி குட். முதலாவது அரைவாழ்வு காலம் ஒரு மணித்தியாலம். இரண்டாவது அரைவாழ்வு காலம் எவ்வளவு? அது அரைவாசி அரை மணித்தியாலம். விளங்குதா? இரண்டாம் வரிசை தாக்கமெனின் அரைவாழ்வு காலம் எவ்வளவு? முதலாம் அரைவாழ்வு காலம் ஒரு மணித்தியாலம். இரண்டாவது அரைவாழ்வு காலம் எத்தனை மணித்தியாலம்? அரைவாழ்வு காலம் கூடுமா குறையுமா? ஏ கீழே வருதுடா செறிவு. அரைவாழ்வு காலத்துல சமன்பாடை பாடுறா. இங்க பாடுறா, ஏவா இருக்கக்குள்ள ஒரு மணித்தியாலம், A/2 இருந்தா 2 மீனலையாகும். எத்தனை 2 மணித்தியாலமா? அப்ப நேரம் போக போக பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துக்கு அரைவாழ்வு காலம் குறைவடையும். இதுக்கு என்ன செய்யாது? மாறாது. இதுக்கு என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப எழுதுங்க, அது 3 வித்தியாசத்தை எழுதுங்க. பூஜ்ஜிய வரிசை தாக்கத்துக்கு அரைவாழ்வு காலம் தொடர்ந்து குறைவடையும். முதலாம் வருஷ தாக்கத்துக்கு மாறாது. இரண்டாம் வருஷ தாக்கத்துக்கு அதிகரிக்கும். 2 மடங்கினால் பூஜ்ஜிய வருஷ தாக்கத்துக்கு என்ன செய்யும்? குறைவடையும். 2 மடங்கால் குறைவடையும். இங்க 2 மடங்கால் அதிகரிக்கும். தொடர்ந்து அரைவாழ்வு காலம் 2 மடங்கால் அதிகரிக்கும் இரண்டாம் வருஷ தாக்கத்துக்கு. ரைட்டா? 3ஐயும் நான் நிறைய வித்தியாசங்கள் எழுதி தந்திருக்கேன். ஸோ 3 இதையும் போய் நான் சொன்ன லேண்ட்ஸ்கேப் சைஸ்ல ஒரு இது ஒன்று எடுத்து எழுதி சமரி அதுக்குன்னு மெனக்கல்லுங்க. நீங்களாக 2 இல்ல 3 மணித்தியாலங்கனாலும் சமரி பண்றதுக்கு மெனக்கல்லாம்.